ரோஹித் சொல்ல சொல்ல கேட்காம டீ குடிப்போன்னு சொல்லி மலையில மாட்ட விட்டேடா. நானா போவோம், நல்லா இருக்குண்ணா. இன்னும் எங்க 10 கிலோமீட்டர் போவா? 14 கிலோமீட்டர் நான் போனா. ஐயோ, டீ குடிக்க கைனால கடை கூப்பிடுவான். ஆமாண்ணா வாண்ணா, சூப்பர்ண்ணா. கிளைமேட் எப்படிண்ணா இருக்கு? போ ஐயா ஒருத்தர் போறாரு, மழை அங்கிட்டு வச்சிருக்காங்க. அப்போ பாட்டு ஐயா மழை பெய்தான்ல. சரிங்க மழை சரிங்க. பெய்தான், ரைட். அசோக் ஏன்னா நல்லா நல்லா இருக்கு. என்னடா ரோஹித் அப்படியே ஜில்லுன்னு? அதானே சொன்னேன், வானா போவோம்னா. எப்படி இருக்கு கிளைமேட்? நம்ம ஊர் தான்டா. அந்த மலையை பாருண்ணா. ஊர் இருக்கு, எந்த ஊர்ல எப்படி இருக்குமா? நம்ம ஊரை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. அந்த மலையை காமிங்கண்ணா. மலைய காட்டு மலை அதெல்லாமே. அந்த மலை, ஐயா சைக்கிள் ஏற்றி போறது எங்க ஊர்லங்க. இவங்களுக்கு மக்களுக்கு ஒண்ணு சொல்லுவோம். வெயில் அடிச்சா பயங்கரமா அடிக்கும், மழை வந்தாலும் பயங்கரமா மழை பெய்யும். அப்படியே டிஃப்ரெண்டான ஒரு இது கிளைமேட் எல்லாமே நல்லா ஒரு அமைஞ்சிடும். நல்லா இருக்குண்ணா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? மக்கள் எல்லாம் போயிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஆத்துல குளிச்சுக்க மாட்டாங்க, மலையில தான் குளிச்சுட்டு போறாங்க. அதேதான், மழை வச்சுக்கோங்க. தண்ணி வரலையா? தண்ணி இல்லையே. அவர்கிட்ட கேட்டா ஐயா வெள்ளம் போய்கிட்டு இருந்தாரு, ஒண்ணுமே காணோம். அவர் வெள்ளம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வெள்ளம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாம் நடந்துகிட்டே போறாங்க. கடைசி பார்த்தா எல்லாம் மலையில நடந்துகிட்டு தான் போயிருக்காங்க, குளிச்சுட்டு போல. இந்த பாருங்க, மாங்காய் எல்லாம் போறாங்க பாருங்க. எல்லாமே மாங்காய் பழம் போறோம். அப்படியே ஐஸா இருக்கு, அப்படி சில்லுன்னு இருக்கு. ஐஸ் கட்டி தப்புன்னு ஐஸ் ஆகுது பாரு. அண்டா அசோக், ஏன்னா டெய்லி அன்னதானம் போடுவாங்க. அவன் வேலைக்கிழமை உண்டுனா. வியாழக்கிழமை டெய்லி கூட்டம். வேலைக்கிழமை நெய் சாப்பாடு. வியாழக்கிழமையும் நெய் சாப்பாடு. என்ன சாப்பாடு? நெய் சாம்பாரு, கறி, கோழிக்கறி. கோயில்னா கோயில் சைவமா? கோயில் சீரடி சைவமா கோயில்? கோயில் தான்டா. இப்போ நம்ம கருப்பசாமி கோயில் இந்த மாதிரி கோயில்ல வந்து என்ன செய்வாங்க, ஆடை வெட்டி ஆட்டுக்கறி போடுவாங்க. இந்த மாதிரி நினைச்சேன். நீ என்னடா நெய் சாதம்? இல்ல, இந்த சாமி வந்து சைவம் சாப்பிடாது. அசைவம் சாப்பிடாது. நம்ம கூட ஒரு 2 நாள் சேரணும். கண்டிப்பா 3 நாள் எல்லாமே செய்வாரு. இருக்குண்ணா. எப்படி இங்க வரணும்? இங்க ஒரு கடை இருக்கு வரணும். நல்லா இருக்கு. இந்த கடை வந்து விவசாய மக்களுக்கு. காட்டு வேலை பாக்குறோம், காட்டுல பாக்குற விவசாய மக்களுக்கு. இந்த மக்கள் எல்லாம் மலைக்கு அப்படியே ஒதுங்கி நிக்காங்க. ஏய், ஆடு இருமுத்தானே தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா பண்றல. எங்களையும் கொஞ்சம் கண்ணை காட்டுங்க. ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டுங்க. கண்டிப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ணன் பேர் தான் வீரமுத்து. அண்ணன் காமிச்சுங்க. அண்ணன் பாத்துங்க. அதெல்லாம் ஒரு பிள்ளைங்க. அதெல்லாம் இங்க பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அந்த மூவி ஷூட்ல வந்த மாதிரி இருக்கு பயங்கரமா. அதான் கிடைக்குமாண்ணா? கிழக்கட்டி கிடைச்சதான் கிடைக்குமா? வெறும் எப்படி சொல்ல முடியாம இருக்கா பாருங்க. பார்த்தா ஆடு, ஒரு மாடு பாருண்ணா. ஆனா திடீர்னு நம்ம ஊரை நம்ம பார்க்கும்போது என்னன்னா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சில நேரத்தை தோணுதா சொல்லிட்டு வரும்போது. இல்லடா விட்டு கொடுக்க மாட்டான், அதுக்காக நம்ம ஊர் தான் அது. சில நேரத்துல ஒரு வெறுப்பாகுது, அந்த காஞ்சு போய் மழை இல்லாம வெயில் பார்க்கும்போது வெறுப்பாகுது. ஆனா இப்ப பார்க்கும்போது பார்த்தோம்னா இருக்குமா இல்ல கேரளா இருக்குமாடா அப்படின்னு சொல்லி ஒரு. ஆமாண்ணா, அப்படித்தான் இருக்குதுடா. பின்னாடி பாரு, வயசு வரைக்கும் வெறுப்புமா? வாய்ப்பே இல்ல. அவரு பாரு சைக்கிள் எடுத்து காட்ட வைக்குது, பின்னாடி விறகு எடுத்து வராரு பாரு, பின்னாடி ஓட்டுன்னு விறகு வச்சிருக்காரு. நம்ம எதுல போய்கிட்டு இருக்கோம் இந்த வயசுல? நம்ம இந்த வயசுல பைக்ல போறோம், அவர் அந்த வயசுல சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. அதுவும் லோடோட. அது மலைக்குள்ள குற்ற மலைக்குள்ள அழுத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. என்னால முடியும். கார் மாதிரி கார் வருது. கதையை முடிச்சிருப்பாம்ல கொஞ்ச நேரத்துல. கதையை முடிச்சிருப்பான் கொஞ்ச நேரத்துல. இதான் ஆயிருச்சு. கொஞ்ச நேரத்துல கதையை முடிச்சிருப்பான். நம்ம ஊர் தானாடா, நம்ம ராஜபாளையம் தானா? இல்ல கண்ணு இன்னைக்குதான் தெரியுதா நம்மளுக்கு? மாங்காய் பாருங்க எப்படி தெரியுது. மாங்காய் நாங்க பார்த்ததே இல்ல. நானும் ராஜபாளையம் தான். திடீர்னு அந்த அங்க பாருங்க, திடீர்னு அந்த இங்க பாருங்க. நானும் இங்கதான்டா. டேய் நேற்று நைட்டு கூட 12 மணிக்கு வந்து தலை நானும் சேனல் சாரும். அதுதான் போனீங்களா? நானும் ராஜபாளையம் தான்டா. அங்க பாருங்க அண்ணா, அண்ணா அண்ணா இதை பாருங்க, அங்க பாருங்க. அப்படியா நீங்க காலைல வந்து நைட் தான் வந்திருக்கீங்க சொல்றாங்க மாட்டேன். நைட்டு வந்தோம், வந்து நாங்க பயந்து ஓடிச்சோம். யானை காலைல வந்து காலைல பார்க்க முடியும் எல்லாமே. அப்படி நல்லா இருக்கு.
அப்படியே இதெல்லாம் இதை வச்சு ஒரு ரீல்ஸ் எடுத்தோம்னா செம்மையா இருக்கும். ஒரு சூப்பரா இருக்கும். லைவ்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. பச்சை பச்சையா. ஆமா அசோக்கு இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பாட் இருக்கு தெரியுமா? ஆமா அந்த புளிய மரம். புளிய மரம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அப்ப இருந்து அசோக்கு ஸ்கூல் படிக்கிற டைப்ல இருந்து போட்டோ எடுக்கலாம். அந்த ஒரு இடம் தான் போட்டோ எல்லாருமே இங்கதான் போட்டோ எடுப்பாங்க. எப்பவுமே சரி. மேரேஜ் அவுட்டோர் ஷூட் ஃபுல்லா இங்கதான் எடுப்பாங்க. நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இங்கதான் சும்மா சுத்தி கிடக்குறது. கண்டிப்பா இப்பெல்லாம் அந்த போட்டோ எடுக்கிறதே கிடையாது. அது எப்படி இருக்குது பாரு எப்படி தெரியுதுன்னு. அதே அந்த போகுது அப்படியே. அசோக்கு ஏன்னா இந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு யானை வீடியோ வந்துருச்சு. ஆமா வீடியோ ஸ்டோரி நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஆமா நம்ம அங்கதானே போயிட்டு இருக்கோம். இப்ப பாப்பா வந்தா வாழைப்பழம் வச்சு ஊட்டி விடுவோம். அதேதான் ரீல்ஸ போட்டுரும் அதோட. ஆனா இந்த வீடியோ யாராவது ஒரு டைரக்டருடைய கண்ணில் போய் சிக்கிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஷூட் வைப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கு. ரோஹித் காட்டு ரோஹித் ஒரு 1x போட்டு காட்டு 2x போட்டு காட்டு அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா? இந்த தயவு செய்து வந்து ஏதாவது ஒரு டைரக்டர் சினி ஃபீல்ட்ல உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க கண்ணில் சிக்கிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் என்கிட்ட கேளுங்க. நான் உங்ககிட்ட சொல்றோம். இங்க கண்டிப்பா லொகேஷன் சூப்பர் சூப்பர் நிறைய லொகேஷன் கோயில் இருக்கு. கோயில் தான் வழக்கட்டு கருவூர். நான் எப்பயுமே இங்க வந்தா பின்புதான் போவேன். கண்டிப்பா தயவு செய்து பார்த்தா இதை வந்து பயன்படுத்துங்க. அந்த இடத்த ராஜபாளையத்துல எங்க பார்த்தாலும் தேனி சைடு போறாங்க, இல்ல தென்காசி போறாங்க. ராஜபாளையத்துல இங்க எவ்வளவோ இடம் இருக்கு. இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்க தயவு செஞ்சு. ரோஹித் இப்ப இந்த ஹிஸ்பண்ட்ல ஒரு வியூ பாயிண்ட் வரும்டா. ஒயில்ல போட்டு அதை காட்டு. அது எப்படி இருக்குன்னு பாக்கணும். செய்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும். இந்த போறதுல வந்து அயனாவல் சைட்ல போகக்கூடியவங்க தயவு செய்து பிளாஸ்டிக் கவரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாப்பிட்டுட்டு பேப்பர் எல்லாமே ஓரத்துல போட்டுறாங்க. அது அசிங்கமா இருக்கு. ஏன்னா மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம் அது வந்து அது சாப்பிட்டது அப்படின்னா அதுக்கு பிரச்சனை. தயவு செய்து யாருமே பிளாஸ்டிக் கவர் வந்து தயவு செய்து இங்க கொண்டு போதான் கொண்டு வந்தாலும் சாப்பிட்டுட்டு அதை எடுத்து கொண்டு போயிட்டு ஃபாரஸ்டுக்கு அப்பாற்பட்ட இடத்துல நீங்க தயவு செய்து போடுங்க. இது எங்க சின்ன ரிக்வஸ்ட். இதை வந்து பார்த்து கடைபிடிக்கலாம்னு சரி எல்லாருமே இல்ல ஒரு 2 பேரும் அதை பார்த்து செஞ்சாலுமே எங்களுக்கு சந்தோஷம். வேற ஒண்ணு என்ன இது தயவு செய்து பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்துங்க. திரும்ப கொண்டு போய் ஃபாரஸ்ட்க்கு அப்பாற்பட்ட இடத்துல தயவு செய்து போட்டுங்க. காட்டுங்க கட்டலாம் எப்படி இருக்கும் பாரு. எவ்வளவு வாடகை அது? ரெண்ட் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 5000 ரூபாண்ணா. 5000 ரூபாயா? ஆமா 5000 1 டே. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கேட்போம். அந்த கேட்டுதான் பண்ணுவோம். அப்படியே மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். மலையை பார்த்தே குளிக்கலாம். மலையை பார்த்துக்கிட்ட மலையில இருந்தா குதிக்கணும். மலையில இருந்தா குதிக்கணும். டீ குடிக்கிறதுக்கு இது ராஜபாளையத்துல எந்த பசங்களுமே போயிருப்பானே அந்த சைடுல எங்கடா போயிருப்பானே. நம்மள மாதிரி யாருமே அயனாவல் டீ குடிக்க வந்துக்க மாட்டாங்கடா. கண்டிப்பா நம்ம தான் முதலாளு. என்ன யாரா போயிருப்பாங்களா போயிட்டு யாருன்னு நம்ம தான் வந்திருக்கோம் அயனாவல்ல டீ குடிக்க. உடனே நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். கழுதெல்லாம் நிக்கும். கழுதை நிக்க பாருங்க. கழுதை எஸ்டேட் போகக்கூடிய கழுதானே இதெல்லாம் போயிட்டு இந்த கழுத பால் வந்து முதல்ல வித்துட்டு வருவாங்கடா. கழுதையை வித்து வருவாங்க. இது பால் ஒரு திருக்கான இதுல கொடுப்பாங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் யாவும் இருக்கா? ஆமா சின்ன பிள்ளை கொண்டு வருவாங்க. அதுவே நல்லதும்பாங்க. ஊருக்குள்ளே இல்ல நீங்க உங்களுக்கு இங்க என்ன இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. இதெல்லாம் பார்க்கவே முடியல. இடத்துக்கு தான் பார்க்க முடியுது. இது கொண்டுருவாங்க. அதுக்கடுத்து கரடியை கொண்டுருவாங்க. கரடியுமா? கரடி எல்லாம் ஞாபகம் இருக்க? கரடியை கொண்டுருவாங்க. கரடி கழுத இதெல்லாம் கொண்டுருவாங்க. கரடி வாயில கயரை வச்சு துப்போம் பூவோம் பூஞ்சி விழுவான். யானைசாணி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம்ல. ஆமாண்ணா ரோஹித் எங்க கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்க? அப்படி
சுத்தி காட்டு எங்க வந்திருக்கோம் பார்க்கட்டும் அவங்களே. எங்க வந்திருக்கோம்? ஐயனார்கள் வந்துட்டோம் டீ குடிக்கிறதுக்கு. 3 டீக்கா? யாருமே ராஜபுரத்துல எந்த பசங்களுமே ஐநாளுக்கு ஒரு டீ குடிக்க வந்திருக்க மாட்டான். நாங்கெல்லாம் வந்திருக்கோம் 100 ரூபா பெட்ரோல் செலவு வச்சு வந்திருக்கோம். அதேதான். எங்களை மாதிரி யாராவது இருக்கீங்களா? தண்ணி வந்தாலும் குளிக்கலாம். சரி சரி. எங்க பார்த்தாலும் வெங்கலம் சொந்தக்காரனா தான் இருக்கேன். ரோஹித் இவன் எங்க டீ குடிக்க வந்திருக்கான்னு காட்டுறா. ஐயனார் கோயில் கூட்டு வந்திருக்கான் டீ குடிக்கிறதுக்கு. அப்பதான் நல்லா இருக்கும் டீ குடிச்சா. அசோக்கு காட்டுக்குள்ள பேனர் இருக்குடா, அது திருவிழாவா? அப்படிதான் போல காட்டுக்குள்ள போடுறாங்க. திருவிழா கண்ணி பசங்க நாங்க கண்ணு வைக்காம போங்க. அது கட்டிருக்க ஆங்கில பாத்தியா? இல்ல இல்ல அப்படிங்க எடுத்துறேன். அந்திராமடா ஆனா என்னடா டீ குடிக்க ராஜபுரத்துல முத ஐநாளுக்கு வந்ததுல நம்ம 3 பேர் தான். ஆமாண்ணா 100 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணி வந்திருக்கோம் பாரு. 14 கிலோமீட்டர் வந்திருக்கோம். வந்து ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சோம்? ஆளுக்கு ஒரு டீ, அவ்வளவுதான். ஏன்னா எவ்வளவு ஃபீல் பார்த்தோம் வரையில. நல்லா இருந்துச்சு. எவ்வளவு இயற்கையான மைண்ட் செட்டே இதுதான். ஏதாவது ஒரு லாங்கா போகணும். ஆனா 500 ரூபா 300 ரூபா பெட்ரோல் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. அங்க போய் ஒரு டீ. அதேதான். இதுதான் பசங்க. கண்டிப்பா. அதனால வந்து ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அவர் ஒண்ணுமே இல்லை. ரோஹித்தே, நம்ம ராஜபாளையத்துடைய அழக ஒரு சின்ன கிளிப்பை காட்டு, அப்படியே சுத்தி காட்டு. எப்படி தெரியுது? தரமா இருக்கா அசோக்கு? வேற லெவலா இருக்கு. அப்படியே பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாரு. ஏதோ ஒரு ஃபாரின்ல இருந்த மாதிரி இருக்குது. ஆனா நம்ம இருக்கிறோம் நம்ம ராஜபாளையத்துல. நம்மளை வந்து பார்க்க மாட்டேங்கிறோம், ரசிக்க மாட்டேங்கிறோம். ராஜபாளையத்துல பிறந்த எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. தயவு செய்து ராஜபாளையத்தை நேசிங்க, ரசிங்க.